ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெல்லை ஸ்டைலில் வெள்ளை புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 10 சின்ன வெங்காயம், கூடவே 2 கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 15 பல் பூண்டு, ஒரு சின்ன சைஸ் தக்காளி இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாம் வதங்கி வந்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போடுற வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் இது கூட காயெல்லாம் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி என்னென்ன காய்னா முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு புளி இது கூடவே கரைச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டதும் குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான மாங்காய், உப்பு எல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குழம்பு இதுமாரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம்.